எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து நண்டு மசாலா வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் மண் சட்டியில் வீட்டிலேயே நம்ம மசாலாவை அரைச்சி நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, நல்லா கமகமாக மணக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நண்டு மசாலாவுக்கு முதல்ல ஹோம்மேட் மசாலா செய்கிறக்கு என்னென்ன பொருட்களை வறுக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே கொத்தமல்லி வந்து முழு கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை, ஒரு சின்ன சைஸு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் நல்ல மிளகு வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக அந்த வெறுஞ்சட்டிலே போட்டு வருங்க. இல்லை எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஜீரகத்துடைய ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நான் இங்கே தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பீசஸ் இல்லை அப்படின்னா திருவண்ண தேங்காவாக இருந்தால் அதை வந்து ஒரு 1/4 கப்புக்கு எடுத்துக்கிறங்க. தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து அதாவது திருவண்ண தேங்காய் போட்டிங்கன்னா ஏன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அந்த தேங்காய் சேர்க்கும் போதே நான் வந்து இங்கே காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க. அப்போ அந்த கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த வெட்டி வச்சுருக்க தேங்காய் சில்லு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நான் வந்து கசகசாவை சேர்த்துறேன். கசகசாவை சேர்த்துட்டு உடனே அடுப்பை மாற்றிடுங்க. ஏன்னா அதில் வந்து பேன் ஏற்கனவே சூடாக இருக்கும். அதனால் இது எலக்ட்ரிக் ஆயில் அடுப்புனால கசகசா வெடித்து வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது வேறு பேனுக்கு மாற்றிக்கிடுங்க. இப்போ வந்து அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பொடியை எடுத்துக்கிறோம். நாம் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இங்கே நான் வந்து ப்ளூ கிராப் எனக்கு கிடச்சி அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். நண்டு எப்படி கழுவுங்கிறத வீடியோ ஏற்கனவே சமையல் விருந்தில் போட்டிருக்கேன். அதை நான் இதில் அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் அதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ மண் சட்டியில் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு 1 டீஸ்பூனுக்கு திருப்பவும் சோம்பு சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கலண்டு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்க கறி லீவ்ஸையும் சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடி இடித்து வச்சுருந்தேன், அதையும் 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டேன். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி வெள்ளைப்பூடைய பச்சை வாசம் நமக்கு போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கிறோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம், நான் ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதை வந்து இதில் சேர்த்து அந்த தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாம் இதில் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கிறோங்க. அந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த நண்டு கறி வந்து அதாவது சளி, இருமல் அந்த சமயத்தில் வந்து இந்த நண்டு கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நண்டு கறி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அந்த சளி அதுவும் நல்லா முறிச்சு விட்டுரும். பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. இப்போ அந்த தக்காளி கலவை இருக்கு இல்லையா, அதில் அந்த நண்டை போட்டு ஃபுல்லாக அந்த தக்காளி கலவையில் மூழ்கிற அளவுக்கு கிண்டணும். அப்போவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா கீழே போடுற அந்த மசாலா வந்து பிடிச்சிடக்கூடாது, அதுக்காகத்தான் தண்ணி சேர்த்து நண்டுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மசாலாவுடைய கலவை ஃபுல்லாக சேர்கிற அளவுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. அதுக்கு தான் இந்த அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். நான் இங்கே மண்சட்டி, அகலமான மண்சட்டி எடுத்துருக்கேன். ஒடுக்கமான பாத்திரத்தில் நண்டு கறி குழம்புலாம் வைக்க வேண்டாம், இல்லைனா அதோடைய கால்லாம் உடைய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோமா. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ண விடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அருமையான இந்த மாதிரி நண்டு மசாலா ரெடி ஆயிரும். அதுவும் செட்டிநாடு ஸ்டைல் ஹோம்மேட்லேயே நம்ம பண்ண மசாலா வச்சு நான் நண்டு கறி மசாலா பண்ணியிருக்கோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு மிளகு ரசம் வச்சு இந்த நண்டு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்குள்ள அடிச்சுக்கிறக்க சான்ஸே இல்லை. நான் சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதுவும் நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலாவை வச்சு பண்ணியிருக்கோம். இது நல்லா காரமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.